சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவழ வாய்மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ அன்பே ஆராரோ சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவழ வாய்மலர் சிந்திடும் மலரே ஆராரோ வண்ணத்தமிழ் சோலையே மாணிக்க மாலையே ஆரிரோ அன்பே ஆராரோ ஆரிரோ அன்பே ஆராரோ. சீரப் சிறுவர் இல்ல கட்டிட இறுதி பங்களிப்புக்கு வந்திருக்கும் கனடிய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மீன்பாடம் தேன்னாடாம் மட்டுநகர் மயிலம்பாவளி சீரப் கட்டிட இல்லத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீரப்பினால் சிறுவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த கட்டிட நிலைய அதோடு சேர்ந்த இடம் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே 3 ஏக்கர் நிலப்பரப்பில் பிள்ளைகளுக்கான பழங்கள் பயிர்கள் அவைகளுக்கு தேவையான மரக்கறிவைகள் உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஏக்கரும் அவர்கள் தங்குவதற்கான கட்டிட வசதிகள் நிறைவு பெற்று இன்னும் ஒரு சில இடம் நிறைவு பெறக்கூடிய நிலைமையில் உள்ளதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடம் ஆரம்பத்தில் 2009ஆம் ஆண்டு இந்த சீரப் இந்த செயல் திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது கட்டப்பட்ட இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்திலிருந்து தான் இந்த பாரிய பெரிய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் சிறுவர்கள் மாலை நேர கல்வி வகுப்பு நடைபெற்ற இடம். இந்த இடம் அண்மையில் நடைபெற்ற காற்றினால் சிதைவுண்டு இருப்பதை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்திலே ஏறக்குறைய 300 பிள்ளைகளுக்கிட்ட கல்வி பயின்றார்கள். இந்த இடம் இல்லை, இதை போல இன்னும் பல இடங்களில் கல்வி பயின்ற இடங்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்ப்பதற்கான வசதிகள் இதில் இடம்பெறுகிறது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் சிறுவர்கள் கல்வி கற்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த இடம். அதற்கு அப்பால் தெரியும் அந்த பிளாக் போர்ட்டோட உள்ள இடமும் காற்றால் சீரழிந்து இடிந்து போயிருக்கிறது. இவைகளை எல்லாம் நிச்சயமாக திருத்தி இவர்களுக்கான கல்வி வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்கவும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இது காற்றால் சரிந்துள்ளபடியால் நாங்கள் அவர்களுக்கு முட்டுகளை கொடுத்து அவர்களை ஓரளவுக்கு நிமித்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை வெள்ளங்கள் முடிந்தவுடன் நிச்சயமாக இவர்கள் திருத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாழைத்தோட்டம் 300 வாழைகளை கொண்ட ஒரு தோட்டமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே அநேகமாக அரைவாசிக்கு மேற்பட்ட வாழைகள் குலை போட்டு முற்றாத நிலையில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக ஒழுங்கு இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த விளாட் மாமரம் 2 வருட மாமரம். இந்த மாமரத்தில் விளாட் காய்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாமரத்தை போல 110 மாமரங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வைத்து பராமரித்து கொண்டு வருகிறோம். அதோடு 30 பிலாமரம், 200 தென்னை, கொய்யா,
நெல்லி இப்படியான பிள்ளைகளுக்கு தேவையான உதவியான மரங்கள் எல்லாம் இங்கு வளர்த்து பராமரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது மாடுகள் வளர்ப்பதற்காக கட்டப்பட்டுள்ள ஒரு பெரிய பாரிய செட் உண்டு. இந்த செட்டிலே 16 மாடுகள் நாங்கள் வளர்க்கலாம். இந்த மாடுகள் வளர்ப்பதால் ஒரு நன்மை எங்களுக்கு என்னென்றால், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் பால் வேண்டுவதற்கு வெளியே போக தேவையில்லை. இங்கேயே நாங்கள் அந்த பாலை மாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை மாடுகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கூடிய சீக்கிரம் கிடைக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இடம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் பிள்ளைகளின் விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலே நெட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் மற்ற அவர்கள் ஓடியாடி விளையாடுவதற்கான இடமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தை கூடிய சீக்கிரம் நாங்கள் விளையாடுவதற்கான உபகரணங்களை வடிவமைத்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களது விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொள்ளும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கட்டிடம் சீரமைப்பினால் சிறுவர்களுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் இல்லம். இந்த கட்டிடம் ஏறக்குறைய 95% கீழ்த்தள வேலைகள் நிறைவு பெற்று முடிந்திருக்கிறது. இந்த கட்டிடம் கீழ்ப்பகுதியில் 12 அடி நீளம், 12 அடி அகலம் கொண்ட 10 அறைகள், 17 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட 6 பாத்ரூம்கள், 13 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்ட 6 பாத்ரூம்கள் கொண்டதாக 162 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்ட முன் வராண்டா என்பன 4050 சதுர அடிகள் கொண்ட கீழ்த்தள பகுதி கட்டிடமாகும். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் தற்காலிகமாக பாவனைக்கு எடுத்துக்கொண்ட அலுவலக அறை. இது அந்த 10 ரூம்களில் ஒரு ரூம் ஆகும். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? தேடி வந்தேன் நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கு தன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த ரூம் பிள்ளைகள் கம்ப்யூட்டர் பயிலுவதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த ரூம். இந்த ரூமிலே 10 கம்ப்யூட்டர்கள் ஒரே நேரத்தில் பிள்ளைகள்
பாவனைக்கு பாவிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது எங்களிடம் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மாத்திரம் உள்ளது. இன்னும் 9 கம்ப்யூட்டர்கள் பிள்ளைகளின் பாவனைக்கு தேவை. நிச்சயமாக கூடிய விரைவில் எங்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்தே பசி மறப்பா, இளவட்டமான பின்னும் என்ன. தற்போது உங்கள் முன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறுவர்களின் பிரதான மண்டபமும் கிச்சனும். இந்த மண்டபம் பிள்ளைகள் படிப்பதற்கும் அவர்கள் உணவு அருந்துவதற்குமாக ஒதுக்கப்பட்டுள்ள இடம். இந்த இடம் 84 அடி நீளமும் 26 அகலமும் கொண்ட ஹோல் கிச்சன் ஸ்டோர் ரூம் என்பன 2184 சதுர அடிகளை கொண்டு அமைந்துள்ளது. குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளையச்சில் சோறு திம்பா, பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா, பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. செடி முளைச்ச மண்ணுக்காது பிரசவந்தான், உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, எதை போல அவள் இருப்பா, மெதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த கட்டிடத்தின் மேல்தள பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மேல்தள பகுதி 4050 சதுர நீள அகலம் கொண்ட மேல்பரப்பு. இந்த மேல்பரப்பில் ஒரு பகுதி அறைகளாக பிரித்து கட்டப்படும். அடுத்த பகுதி ஓப்பன் ஹோலாக கட்டப்படும். 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா